வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமண காலம் ஒரு ஜாதகருக்கு எந்த தசா புத்தியில் திருமண வாழ்க்கை என்பது அமையும்? உரிய வயதில் நடக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கா? தோஷ நிவர்த்தி ஏற்பட்ட அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையுமா? எந்த தசா காலம், அந்த தசாவில் நடக்கக்கூடிய புத்தி என்ன அப்படிங்கிறதுக்கான கணிப்பு என்ன? ஒரு ஜாதகத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த ஜாதகருக்கு எப்போ திருமண வாழ்க்கை என்பது அமைந்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. திருமண காலத்தை கணிக்கின்ற பொழுது ஜாதகத்தில் நடக்கக்கூடிய நடப்பு தசா புத்தியை மட்டும் வைத்து கணிக்கக்கூடாது. கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கு, கோச்சார கிரகங்கள் தரக்கூடிய பலன் என்ன என்பதை பற்றியும் கணித்து பார்க்கணும். கோச்சாரம் என்பது இப்போ இந்த ஆண்டு நடக்கக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சி, அதுதான் இந்த கோச்சார கிரகங்களுடைய நகர்வு. அதையும் தெரிந்து கொண்டு தான் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை இந்த ஆண்டு இருக்குமா, இல்லை அவருக்கு எப்பொழுது திருமண வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு புத்தியாக இருக்கும் அப்படிங்கிறத கணிக்க முடியும். இந்த உதாரண ஜாதகப்படி இந்த ஜாதகருக்கு புதன் தசா குரு புத்தியில் திருமண வாழ்க்கை என்பது அமைந்தது. அது எப்படி அப்படிங்கிறதுக்கான விளக்கம்தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. முதல்ல ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது உரிய காலத்தில் சரியான ஒரு திருமண வாழ்க்கை என்பது அமையுமா? உரிய காலம் என்றால் ஒரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது வயசு ஒரு 27 வயதுக்குள் திருமண வாழ்க்கை என்பது அமைந்து விட்டால் அது ஒரு சரியான திருமண வாழ்க்கைக்குரிய காலகட்டம். அதை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருமண வாழ்க்கை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தாமதமாக நடக்கக்கூடிய ஒரு திருமண காலமாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த ஜாதகருக்கு ஒரு வயசு 25 என்று ஆகின்ற பொழுதே திருமண வாழ்க்கை என்பது அமைந்து விடுகிறது. அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த உரிய காலத்தில் திருமணத்திற்குரிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கணிக்கிறதுக்கு என்ன விதிகள் இருக்குன்றத பார்க்கலாம். பல விதிகள் நான் இது வரைக்கும் என்னோட ஜோதிட வகுப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லா விதிகளையுமே நீங்கள் பொருத்தி பார்த்து ஒரு ஜாதகத்திற்கு பலன் எடுக்கணும் என்றால் அது மிக கடினம். மிகவும் முக்கியமான சூட்சமமான ஜோதிட விதிகளை நீங்கள் எடுத்து தான் ஒரு ஜாதகத்திற்கு பலனை கணிக்கணும். ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது சரியான திருமணத்திற்குரிய காலத்தில் திருமண வாழ்க்கை என்பது அமையுமா என்று பார்ப்பதற்கு பல விதிகள் இருந்தாலும் மிக முக்கியமான விதி என்பது ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரனை பார்க்கணும். பிறப்பு குரு பிறப்பு சுக்கிரனை ஜாதகத்தில் பார்க்கணும். குருவுக்கு எத்தனை பார்வைகள் இருக்கு? 3 பார்வைகள் இருக்கு. 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை குரு பார்ப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த திருமண வாழ்க்கை என்பது அவங்களுக்கு சீக்கிரமாக அமையும். ஒரு வயசு 27க்குள்ளே கண்டிப்பாக திருமணத்திற்குரிய காலகட்டம் அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். குருவினுடைய பார்வை லக்கணத்திற்கு 7ஆம் இடத்திற்குரிய அதிபதியின் மீது விழ வேண்டும், அல்லது லக்கணத்தினுடைய 7ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்க வேண்டும். ஏன்னா குருவே ஒரு ஜாதகத்தில் சுப கிரகம் அப்படிங்கிறதுனால குருவே நல்ல திருமண வாழ்க்கை சுப காரியங்களை நடத்தி தரக்கூடியவர் கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு தான். அப்போ குருவினுடைய பார்வை லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தின் மீது பதிய வேண்டும், அல்லது 7ஆம் இடத்து அதிபதியின் மீது குருவினுடைய பார்வை கிடைக்க வேண்டும். நான் சொல்றது எல்லாமே பிறப்பு குருவினுடைய பார்வையை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஜாதகத்தில் குரு லக்கணத்தில் இருக்காரு, அவருடைய 7வது பார்வை 7ஆம் இடமான விருச்சிக ராசியின் மீது விழுகிறது. அப்போ இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமா அமையும். பார்வை 7ஆம் இடத்திற்கு கிடைத்து விட்டது. ஆனால் இதில் ஏதாவது திருமணத்தை தடுக்கக்கூடிய பலமான தோஷங்கள் இருக்கான்னு ஜாதகத்தில் பார்க்கணும். இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே முதல்ல கண்ணில் பட்டது இந்த ஜாதகருக்கு இந்த கால சர்ப்ப தோஷம் என்பது இருக்கு அப்படிங்கிறது தான் கண்ணில் பட்டுச்சு எனக்கு. கால சர்ப்ப தோஷம் என்பது ராகு கேதுவினுடைய பிடியில் எல்லா கிரகங்களுமே சிக்கியிருக்கக்கூடிய நிலை. அப்ப ராகு எப்பவுமே எப்படி நகர்வார் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்லையா? அப்ப ராகு இப்படிதான் நகர்ந்து வருவார். எல்லா கிரகங்களையும் தீண்டக்கூடிய நிலை என்பது ராகுக்கு உண்டு.
அப்போ ராகு கேதுக்கு வெளியே தான் கிரகங்களே இல்லை, ஒரு கிரகம் கூட வெளியே இல்லை. அப்போ இந்த ஜாதகருக்கு கால சர்ப்ப யோகம் என்பது இல்லை, கால சர்ப்ப தோஷந்தான் ஜாதகத்தில் இருக்கு. ஒரு கிரகம் கூட வெளியே இல்லை, மாந்தியோ இல்லை லக்கணம் கூட இந்த ஜாதகருக்கு வெளியே இல்லை. எல்லா கிரகங்களுமே லக்கணம் முதற்கொண்டு எல்லா கிரகங்களுமே இந்த ராகுவினுடைய பிடியில் சிக்கியிருக்கு. ராகு கேதுவினுடைய பிடியில் எல்லா கிரகங்களுமே சிக்கியிருக்கக்கூடிய இந்த கால சர்ப்ப தோஷம் உடைய ஒரு ஜாதகருக்கு வயசு 30 ஆற வரைக்குமே பல பிரச்சனைகள் தடைகள் என்பது இருக்கும். அப்ப தடைகளை தாண்டி அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமைய வேண்டும் என்றால் இந்த கால சர்ப்ப தோஷத்திற்கு ஒரு நிவர்த்தி என்பது ஏற்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமா அமையும். இந்த கால சர்ப்ப தோஷம் இருந்தால் சீக்கிரத்தில் திருமண வாழ்க்கையை அமைய விடாது. அப்போ அந்த தோஷ நிவர்த்தி என்பது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி கணிக்கலாம்? இந்த பிறப்பு ஜாதகத்தில் குருவே சுபர் இல்லையா, அப்போ குருவினுடைய பார்வை ராகுக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். எப்படி குரு நின்ற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்த்தாரோ அதே போல் குரு தான் நின்ற இடமான ரிஷப ராசியிலிருந்து 5வது பார்வையாக ராகுவை பார்க்கின்றார். அப்போ குருவினுடைய 5வது பார்வை ராகுவிற்கு கிடைக்கிறது. அப்போ தோஷ நிவர்த்தி என்பது ஏற்பட்டதால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது வயது 25இல் திருமண வாழ்க்கை என்பது நடக்குது. இந்த தோஷ நிவர்த்தி ஏற்படவில்லை என்றால் வயசு 30 கடந்த பிறகுதான் திருமண வாழ்க்கையே அவருக்கு அமையும். ஆனால் இங்கே ராகு கேதோட பிடியில் எல்லா கிரகங்களும் சிக்கி இருந்தாலும் குருவினுடைய அருள் பார்வை என்பது ராகுக்கு கிடைக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு தோஷ நிவர்த்தி ஏற்பட்டதால் ஒரு வாலிப வயதில் திருமண வாழ்க்கையை அவர் எதிர்கொள்கிறார். இந்த ஜாதகருக்கு புதன் தசா நடக்கின்ற பொழுது திருமண வாழ்க்கை என்பது அமைந்திருக்கிறது. புதன் தசாவில் குரு புத்தி என்பது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை என்பது அமைந்திருக்கிறது. பொதுவாகவே இந்த திருமண வாழ்க்கை என்பது எந்த தசாவில் ஒருத்தருக்கு வாழ்க்கை என்பது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கணத்திற்கு 2, 4, 7 மற்றும் 12ஆம் இடம் இயங்குகின்ற காலகட்டத்தில் தான் திருமண வாழ்க்கை என்பதே அமையும். 2 என்பது குடும்பஸ்தானம், 4 என்பது சுகஸ்தானம், 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம், களத்திரஸ்தானம். 12 அப்படின்னாலே எல்லாரும் எடுத்துக்கிறது அது செலவு விரயம் அப்படின்னு எடுத்துப்பீங்க. ஆனால் 12 என்பது தான் பஞ்சனை சுகத்தை காட்டக்கூடியது. 12 என்பது தூக்கம். அப்போ ஒரு ஜாதகருக்கு பஞ்சனை சுகம் தரக்கூடிய காலகட்டத்தில் தான் திருமண வாழ்க்கை என்பது அமையும். அப்போ 2, 4, 7, 12 இந்த 4 இடங்களுடைய கிரகங்கள் தசா நடத்தினால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தரக்கூடிய காலகட்டமாக அமையும். திருமண காலத்தில் எந்த தசா புத்தி நடந்தால் சீக்கிரமாக திருமண வாழ்க்கை என்பது கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 7 மற்றும் 12 பாவக அதிபதிகளுடைய தசா புத்தியில் திருமணம் என்பது நடக்கும். அப்படி இல்லைன்னா அதில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா புத்திலையும் திருமண வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ 2ஆம் இடத்துலையோ 4, 7, 12 இந்த 4 ஸ்தானங்களில் ஒரு கிரகம் அமர்ந்து அது தசா நடத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையும். ஆக மொத்தம் 2, 4, 7, 12 ஆகிய பாவங்கள் இயங்குகின்ற பொழுதுதான் ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையக்கூடிய காலகட்டம். இந்த ஜாதகத்திற்குரிய விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தசா எப்படி நடக்கும், அதை நடத்தக்கூடிய கிரகம் என்ன ஸ்தானங்கள்லாம் இயங்கும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஒரு தசா நடக்கின்ற பொழுது எந்த பாவங்கள் இயங்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் தசா நடத்துகிறதோ அந்த கிரகம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது, அதனுடைய சொந்த பாவம் சொந்த வீடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு கிரகம் நின்ற நட்சத்திர சாரத்தையும் முக்கியமாக பார்க்க வேண்டும். என்னுடைய பல வகுப்புகளில் நீங்கள் நட்சத்திர சாரத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, படிங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு கிரகத்தினுடைய தசா நடக்கின்ற பொழுது அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திர சாரத்திற்குரிய ஸ்தானங்கள்,
அந்த பாவங்களும் சேர்ந்தே அந்த தசாவில் ஜாதகருக்கு கிடைக்கும். தசா நடத்தக்கூடிய கிரகம் வாங்கிய நட்சத்திர சாரம் என்னவோ அந்த நட்சத்திர சாரத்தில் எத்தனை கிரகங்கள் ஜாதகத்தில் இருக்கோ அத்தனை கிரகங்களுமே அந்த தசா நடக்கின்ற பொழுது அதனுடைய பலனை ஜாதகருக்கு தரும். இதுதான் ஒரு ஜாதகத்தில் கிரகம் தசா நடத்துகின்ற பொழுது எந்த ஸ்தானங்கள்லாம் ஜாதகத்தில் அந்த தசா புத்தியில் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இதுதான். இதை நீங்கள் இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த உதாரண ஜாதகத்தில் இந்த ஜாதகருக்கு புதன் தசா நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் திருமண வாழ்க்கை என்பது அமைந்தது. ரிஷப லக்னத்தில் பிறந்த இந்த ஜாதகருக்கு புதன் 2 மற்றும் 5ஆம் இடத்திற்கு அதிபதி. புதன் ஆட்சி பெற்ற நிலையில் மிதுன ராசியில் இருக்காரு. புதன் நின்ற நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும். அப்போ புதன் தசாவில் அதுக்கு என்னென்ன ஸ்தானங்கள் இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு 2ஆம் இடமும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானமும் நடக்கும். 2 என்பது குடும்பஸ்தானம், வாக்கு தனஸ்தானம். அப்போ இந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கையும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான புதனே தசா நடத்துறதுனால இந்த 2 ஸ்தானங்களும் அவருக்கு இந்த புதன் தசாவில் நடக்கும். ஏன்னா புதன் வேறு எந்த ஸ்தானங்களிலுமே இல்லை. புதன் இருக்கக்கூடியது 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்காரு. அதனால இந்த ஜாதகருக்கு புதன் தரக்கூடிய ஸ்தானங்களுடைய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் தசாவில் 2ஆம் இடமும் 5ஆம் இடத்திற்குரிய பலன்களும் அவருக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது புதன் நின்ற நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும். புதன் நின்ற நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்க போறோம். புதன் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. புனர்பூசம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். குரு நின்ற நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும். அடுத்தபடியாக குரு நிற்கக்கூடியது மிருகசீஷ நட்சத்திரத்தில் இருக்காரு. செவ்வாயினுடைய சாரம் பெற்று குரு இருக்காரு. ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எப்படி வேலை செய்ய போகுது, இயங்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அது நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும். நட்சத்திர கால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாதான் அது என்ன ஸ்தானங்களை பலமாக ஒரு புத்தியில ஒரு தசாவில் நடத்த போகிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஜாதகருக்கு புதன் புனர்பூச நட்சத்திரம் குருவினுடைய சாரம் வாங்கியிருக்காரு. குரு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாயை புத்திநாதன் சொல்லுவாங்க, இல்லைன்னா சாரநாதன் என்றும் அழைப்பாங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு குரு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய கால் வாங்கி இருக்காரு. செவ்வாய் இந்த ஜாதகருக்கு என்ன ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்காருன்னு அடுத்தபடியாக பார்க்கணும். லக்கணத்திற்கு 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் செவ்வாயே அதிபதியாக இருக்கின்றார். 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம், களத்திரஸ்தானம். 12 என்பது விரையின் மட்டும் எடுத்துக்காதீங்க, பஞ்சனையை காட்டக்கூடிய இடமும் அதுதான். அதனால ஒரு ஜாதகருக்கு இந்த பஞ்சனை யோகத்தை தரக்கூடிய இடம் 12ஆம் இடம். அப்ப செவ்வாயே 7 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இந்த ஜாதகருக்கு இருக்காரு. புதன் தசாவில் எந்த ஸ்தானங்கள் இந்த ஜாதகருக்கு இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 5ஆம் இடத்திற்குரிய ஸ்தானங்கள். ஏன்னா புதனுடைய ஸ்தானங்கள் பார்த்தா சொந்த வீடுகள் என்று பார்க்கின்ற பொழுது 2 மற்றும் 5ஆம் இடம். புதனுக்கு சாரம் தந்த புத்திநாதன் சாரநாதன் அவருடைய ஸ்தானங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம். ஏன்னா குரு தான் அவருடைய நட்சத்திரத்தை தந்திருக்காரு. அப்போ அந்த சாரம் தந்த குருவினுடைய ஸ்தானங்கள் என்ன இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 8 மற்றும் 11ஆம் இடம். ஏன்னா 8 அப்படிங்கிறது தனுசு ராசி, 11 என்பது மீன ராசி. அப்போ இந்த 2 இடங்களுக்குமே பார்த்தீங்கன்னா குருவே அதிபதியாக இருக்காரு. அப்போ இந்த ஜாதகருக்கு 8 மற்றும் 11ஆம் இடங்களும் இயங்க ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தபடியாக குரு நின்ற நட்சத்திர சாரம் பார்க்கின்ற பொழுது அவர் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரம் பெற்று இயங்குகின்றார் இந்த ஜாதகத்தில். இது ரொம்ப முக்கியம். இதை பார்த்தீங்கன்னா தான் அந்த தசா புத்தி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ குரு நின்ற நட்சத்திர சாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய கால் வாங்கி இருக்காரு. செவ்வாய் ஜாதகத்தில் எந்த இடங்களுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக வராரு. அப்போ இந்த 2 இடங்களும் சேர்த்து இந்த ஜாதகத்தில் புதன் தசாவில் இயங்கும். புதன் தசா நடக்கின்ற பொழுது
புதன் வந்து ஆட்சி பெற்று இருக்காரு, எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்காருன்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்கணும். புதனை மட்டும் எடுக்கக்கூடாது, நட்சத்திர சாரத்தையும் பார்த்துட்டீங்க, புதன் எந்த கிரகத்துடன் இணைந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்காருன்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்கணும். இந்த ஜாதகருக்கு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புதன் சூரியனுடன் சேர்ந்து இந்த ஜாதகத்தில் இருக்காரு. அப்போ சூரியன் என்ற நட்சத்திர சாரம் என்னன்றதையும் பார்க்கணும். வெளிப்படையாக சூரியனாக தெரிந்தாலும் இந்த ஜாதகருக்கு சூரியன் எந்த சாரம் பெற்று இருக்காருன்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்கணும். சூரியன் ஜாதகருக்கு 4ஆம் இடத்திற்குரிய அதிபதி, சுகஸ்தானத்திற்குரிய அதிபதி, 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்குரிய அதிபதியுடன் சேர்ந்தே இருக்காரு. அப்போ குடும்ப வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் சுகமும் சேர்ந்தே அவருக்கு இயங்கும். அப்போ புதன் தசா அவருக்கு இந்த சுகஸ்தானத்தையும் சேர்த்தே இயக்கக்கூடியதாக இருக்கு. வேறு கிரகங்களே இல்லாமல் புதன் மட்டும் இருக்காரு அப்படின்னு சொன்னால் இப்போ நான் முதல்ல சொல்லக்கூடிய பாவங்கள் தான் இயங்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் சூரியனுடன் சேர்ந்து புதன் இந்த ஜாதகத்தில் சேர்ந்திருக்காரு. அப்போ புதன் தசாவில் இந்த ஜாதகருக்கு சூரியன் என்பவர் சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால சுகஸ்தானமும் இந்த ஜாதகருக்கு வேலை செய்யும். சுகஸ்தானம்னா 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடமும் இந்த ஜாதகருக்கு புதன் தசாவில் வேலை செய்யும். அப்போ புதன் நின்ற நட்சத்திர சாரம் பார்த்த மாதிரி சூரியன் நின்ற நட்சத்திர சாரமும் நம்ம பார்க்கணும். இந்த ஜாதகருக்கு சூரியன் வாங்கிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், குருவினுடைய நட்சத்திர கால் வாங்கி இருக்காரு. குரு நம்ம ஏற்கனவே பார்த்தபடி அவர் 8 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருக்காரு ஜாதகத்தில். இப்போ இந்த குரு ஜாதகத்தில் எங்கே இருக்காரு? குரு ஜாதகருக்கு லக்னத்தில் வந்து அமர்ந்திருக்காரு. லக்னத்தில் களத்திரக்காரகனாகிய சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்காரு. 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்போ குரு லக்னத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகமாக வேலை செய்கிறாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு குருவினுடைய இந்த நட்சத்திர சாரங்கள் இயங்குகின்ற பொழுது அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையும். ஜாதகருக்கு புதன் தசா குரு புத்தியில் திருமண வாழ்க்கை என்பது அமைகிறது. புதன் தசா புதன் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய கால் வாங்கி இருக்காரு. அதே மாதிரி புதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். புதன் சூரியன் சேர்க்கை இருக்கிறது ஜாதகத்தில். சூரியனும் குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் இருக்காரு. அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த 2 கிரகங்களுமே புதன் சூரியன் இந்த 2 கிரகங்களுமே இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவாகத்தான் இருக்காரு. குருவினுடைய பார்வை லக்னத்தில் இருந்து 7ஆம் இடமான திருமண ஸ்தானத்தின் மீது பதிகிறது. அது மட்டுமல்லாமல் களத்திரக்காரகனான சுக்கிரனும் தனது 7ஆவது பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ இவருக்கு திருமண வாழ்க்கை என்பது அப்போ குரு புத்தியில தான் திருமண வாழ்க்கை என்பது அமையும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாலும் குருவினுடைய பார்வை சுக்கிரனுக்கு கிடைக்காது, சுக்கிரனுடைய பார்வை குருக்கு கிடைக்காது. ஏனென்றால் 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. குரு தான் நின்ற இடத்துல இருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை மட்டும்தான் பார்ப்பாரு. கூடவே இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்க மாட்டாரு. சுக்கிரனுக்கு ஒரே ஒரு பார்வை தான், அது 7ஆவது பார்வை மட்டும்தான் உண்டு. அப்போ சுக்கிரனும் குருவும் சேர்ந்து 7ஆம் இடத்தின் மீது தங்களுடைய பார்வையை பதிப்பதால் தான் இந்த ஜாதகருக்கு குரு புத்தி வரும்போது திருமண வாழ்க்கை என்பது அமைகிறது. தசா புத்தி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஜாதகருக்கு திருமண காலம் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த புதன் தசா குரு புத்தியில் கோச்சார கிரகமான குரு எப்படி அந்த ஜாதகருக்கு பலத்தை கொடுக்குறாருன்றதையும் பார்க்கணும். ஏன்னா கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சியும் மிக முக்கியமானது. தசாவை மட்டும் பார்த்து ஒருத்தருக்கு திருமண காலம் இந்த ஆண்டு தான் நடக்கும் அப்படின்னு எடுக்கக்கூடாது. கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சியும் நல்லபடியாக இருந்தால் தான் திருமண வாழ்க்கை என்பது அமையும். இவருக்கு திருமணம் நடந்த காலகட்டத்தில் கன்னி ராசியில் கோச்சார குரு வந்து அமரக்கூடிய நிலை. அப்போ கோச்சார குருவினுடைய பார்வை லக்னத்தின் மீது படுகிறது. 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் இல்லையா? அப்போது கோச்சார குருவினுடைய பார்வை இந்த ஜாதகருக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தின் மீது விழுகிறது. அடுத்தபடியாக 7ஆம் இடமான மீன ராசியின் மீதும் லக்ன கோச்சார குருவினுடைய பார்வை
லக்கணத்திற்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கும். அடுத்தபடியாக 7ஆம் இடம், அதாவது கோச்சார குருவுக்கு 7ஆம் இடமான மீன ராசி இந்த லக்கணத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தின் மீது இந்த ஜாதகருக்கு விழும். அடுத்தபடியாக கோச்சார குருவினுடைய பார்வை லக்கணத்தின் மீது விழும். 9ஆம் பார்வை தான் ரொம்ப பலமான பார்வை. அப்போ குருவினுடைய 9வது பார்வை லக்கணத்தின் மீது விழும். இந்த ஜாதகருக்கு புதன் தசா நடந்துட்டு இருக்கு, குரு புத்தி நடக்கக்கூடிய காலகட்டம். அப்ப பிறப்பு குருவின் மீது கோச்சார குருவினுடைய அருள் பார்வை விழுகின்ற காலகட்டம் அவருக்கு திருமண வாழ்க்கையை தருகிறது. கேதுவின் மீது, பிறப்பு கேதுவின் மீது இந்த கோச்சார குருவினுடைய பார்வை விழுகின்ற பொழுது தடையில்லாத திருமண வாழ்க்கை என்பது நடத்தி தருகிறது. திருமண வாழ்க்கை சில பேருக்கு நடக்கின்ற காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது நடந்து, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து அந்த திருமண வாழ்க்கை என்பது கைகூடாமல் போயிடும். அதை தரக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேது தான். இந்த கேது தான் தடையை தந்துருவார். இந்த ஜாதகருக்கு கோச்சார குருவினுடைய பார்வை கேது மீது விழுகிறது. அப்போ கேது என்பவர் தன்னுடைய தடைகளை அந்த காலகட்டத்தில் தரமாட்டார். அப்போ ஜாதகருக்கு தடையில்லாத ஒரு திருமண வாழ்க்கை என்பது நடத்தி தரக்கூடிய காலகட்டமாக அது அமைஞ்சிருக்கு. கோச்சார குருவினுடைய பார்வை ஜென்ம சந்திரனுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ குரு பெயர்ச்சி இவருக்கு மிகப்பெரிய ஒரு திருமண வாழ்க்கையை தடையில்லாமல் நடத்தி தரக்கூடிய காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால கோச்சாரமும் நல்லா இருக்கு. அவருக்கு இந்த புதன் தசாவும் குரு புத்தி நடக்கக்கூடிய காலகட்டம் திருமண வாழ்க்கையை தரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கேதுக்கு கோச்சார குருவினுடைய பார்வை கிடைக்குதுன்னு பார்த்தோம். இப்போ கேது நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும். எல்லா கிரகங்களுக்குமே நட்சத்திர சாரத்தை பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுது கேதுவினுடைய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் புதன் தசா குரு புத்தி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கேது வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் ரேவதி நட்சத்திர காலில் இருக்காரு. புதனுடைய சாரம் பெற்று இருக்காரு. அப்போ புதன் தசா நடக்கின்ற பொழுது அவருக்கு ஏற்கனவே திருமணத்திற்குரிய காலகட்டம் தான். ஏன்னா 2 மற்றும் 5ஆம் இடத்திற்குரிய அதிபதி தசா நடத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமாக இருக்காரு. ரிஷப லக்கணத்தை பொறுத்தவரையில் இந்த புதன் எந்த லக்கணப்படி அவர் சுபரான்ற விஷயத்தை நமக்கு அணிக்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷப லக்கணத்திற்கு சுபராக சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. அப்போது ரிஷப லக்கணத்திற்கு சுபரான சுக்கிரன் தன்னுடைய 7வது பார்வையாக திருமண ஸ்தானத்தை பார்க்குறாரு. தசா நடத்தக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்கண சுபர். அப்போது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் தனித்தனியாக சுபர்கள் இருப்பாங்க. நம்ம பொதுப்படையாக பார்க்கக்கூடிய குரு சுபர், சுக்கிரன் சுபர்னு எடுக்கக்கூடாது. லக்கண சுபராக எந்த கிரகம் வருன்றதையும் பார்க்கணும். அப்போது அந்த லக்கண சுபராக வரக்கூடிய கிரகம் தசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகருக்கு சுப காரியங்கள், சுப வேலைகள் சேர்ந்து வரும். காலசர்ப்ப தோஷத்தை பொறுத்தவரையில் எப்படி ராகுவிற்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதால் தோஷ நிவர்த்தின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி கேது, அதாவது பிறப்பு கேதுக்கு தோஷ நிவர்த்தி ஏற்பட்டிருக்கான்றதையும் பார்க்கணும். ரிஷப லக்கணத்திற்கு சுபராக வரக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன் மற்றும் புதன். இந்த கேது நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காரு. ரேவதி புதனுடைய நட்சத்திரம். அதனால் இந்த ஜாதகருக்கு லக்கண சுபருடைய சாரத்தில் கேது இருக்கிறதுனால தோஷ நிவர்த்தி என்பது ஏற்பட்டிருக்கு. லக்கண சுபர் யாருன்னு பார்த்த மாதிரி இந்த லக்கணத்திற்கு, ரிஷப லக்கணத்திற்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் தொடர்பு கொள்கிறதா, இந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தொடர்பு கொள்ளுதான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கணுன்னா ரிஷப லக்கணத்திற்கு யார் பாதகாதிபதி? ரிஷப லக்கணத்திற்கு சனியே பாதகாதிபதி. சனியினுடைய சாரம் பெற்ற கிரகங்களோ இல்லை சனியுடன் சேர்ந்து நிற்கக்கூடிய கிரகங்களோ இந்த புதன் தசாவில் வேலை செய்யலை. அப்போ இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை நிச்சயமாக தடையில்லாமல் நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கோச்சார குரு லக்கணம் 2ஆம் இடம் 4, 5, 7, 11 மற்றும் 12 இந்த பாவங்களை தொடர்பு கொள்கின்ற பொழுது திருமண வாழ்க்கை என்பது நடத்தி தருவார். இந்த ஜாதகருக்கு புதனே 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாகி தசா நடத்துகிறாரு. கோச்சார குருவினுடைய பார்வை லக்கணத்தின் மீது பதிவதால் இவருக்கு பல்வேறு விதங்களில் நம்ம என்னென்ன பாவங்கள்லாம் இயங்கும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா?
இந்த புதன் தசாவில் இந்த ஜாதகருக்கு லக்கணம் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 11 மற்றும் 12ஆம் இடத்து பாவங்கள் இந்த புதன் தசாவில் இயங்குது. முக்கியமாக குரு புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமைகிறது. அது எப்படிங்கிறது இன்னைக்கு நீங்கள் பார்த்த ஜாதகத்தில் எப்படி ஒரு திருமண வாழ்க்கை நடக்கக்கூடிய காலகட்டத்திற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். மிக முக்கியமான இந்த நட்சத்திர சாரம் என்ன, லக்கணத்திற்குரிய சுபர் யார், அது எப்படி பொருத்தி பார்க்கணுன்ற விஷயங்களையும் சேர்த்து இன்னைக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய இந்த ஆய்வு ஜாதகத்தில் நீங்கள் பொருத்தி பார்த்துருப்பீங்க. ஒரு ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை நடக்கக்கூடிய தசா புத்தியை எப்படி கணிக்கணுன்றதுக்கான இந்த வகுப்பில் நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.